ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டே. லாங் வீடியோ எடுத்து வைக்கிறது டைம் இல்லாமல் அப்புறம் எரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுது. இனிமேல் லாங் வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பர்த்டே அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு. என்னென்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலை. நான் என்னென்ன பண்ணினேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். அன்றைக்கி டேவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இனியாப்பா வீட்டில் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளும் வரல. அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் போய்கிட்டு இருந்தது. காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே பூ போட்டு அப்படியே ப்ரேயரும் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா சமையல் வேலையை பார்க்கலாமேன்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. என்னன்னு தெரில, ஒரே சிரிப்பாக வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்களா எல்லாருமே. அதனால் அப்படியே ஒரே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இனியாப்பா இல்லையே என்ற ஒரு குறை மட்டும். அது எல்லா இடத்துலையுமே எனக்கு அவர் இருக்கணும். இல்லைன்னா ஒரு குறை மாதிரி தெரியும், அவ்வளோதான். காலையில் வந்துட்டு டீ குடித்ததோடு அப்படியே விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ரீசெண்டாக அந்த இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இந்த கருவாட்டு சாதம்னு. சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த இஞ்சி துருவுறதுக்கெலாம் வந்துட்டு இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது நல்லா பூண்டெல்லாம் துருவும்போது தோலை தனியாக எடுத்து கொடுத்துருது. நல்லா தான்ப்பா யூஸ் ஆகுது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பர்த்டே அன்னைக்கு அம்மா அப்பாவும் அடிக்க மாட்டாங்க, யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க. அன்னைக்கு நம்ம என்ன சேட்டை வேணாலும் பண்ணிக்கலாம். சுட்டி வச்சுருந்த வாழெல்லாம் எடுத்துகிட்டு என்ன சேட்டை வேணாலும் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டேயும் திட்டுவாங்க தேவையில்லை. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். என்னோடய பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணது யாருன்னா, பாவை ஃபவுண்டேஷனில் இருந்துட்டு தான் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. தொடர்ந்து 2 இயர்ஸாக அந்த மாதிரி கால் பண்ணி விஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இனியாப்பா விஷ் பண்ணார். எப்போவுமே அவர் தான் 12 மணிக்கெலாம் விஷ் பண்ணுவார். இந்த டைம் வெளியில் இருந்ததுனால கால் பண்ணவும் இல்லை. காலையில் தான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். பர்த்டேனாலே அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டோரி போடுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம போட்ட ஸ்டேட்டஸை நம்மளே போய் பார்த்துட்ருப்போம். எப்போவும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லை, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நம்ம ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எல்லாருமே விஷ் பண்ணும்போது மை டியர் அக்கா, மை டியர் சிஸ்டர் அப்படி சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்க ஃபேமிலியில் நம்மளையும் ஒருத்தலாக சேர்த்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த கருவாட்டு சாதம் செய்கிறதுக்கு கருவாடெல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நெத்திலி கருவாடில் தான் மோஸ்ட்லி செஞ்சுருந்தாங்க. அதனால நெத்திலி கருவாடு போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்லேயுமே சுத்தமாக கருவாடு இல்லை. இன்னும் ஊருக்கு போனால் தான் கருவாடு உண்டு. இல்லைன்னா அங்கேருந்து யாராவது போய் வந்தாங்க அப்படின்னா வாங்கிட்டு வர சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சின்ன வயசுலலாம் பிறந்தநாளுக்கு கேக்லாம் கட் பண்ணி அப்படி கொண்டாடினதெல்லாம் கிடையாது. பர்த்டேனா அன்றைக்கின்னு ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கி கையில் கொடுப்பாங்க. ஸ்கூலில் போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வருவோம், அவ்வளோதான். அதுதான் எங்களோட பர்த்டே. அன்றைக்கின்னு நம்ம தாத்தா பாட்டிலாம் காசு கொடுப்பாங்க. அதுதான் அது அவ்வளோதான். என்னோடய பர்த்டே எல்லாம் அப்படியே தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போனதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சர்ப்ரைஸாக கேக்லாம் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இனியாப்பா தான் எப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணுறது அவர் மட்டும்தான். ஒவ்வொரு டைமும் சரி, எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வருஷம் கேக் வரும் அப்படின்ற மாரி அவர் நடந்துக்க மாட்டாரு. எதனா சொல்லி காசு இல்லப்பா, இந்த வருஷம் அதெல்லாம் எதிர்பார்க்காத அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வந்துரும். சாப்பாடு நெனச்ச விட செம்ம டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. நான் செஞ்ச டேஸ்ட்டா வரலைன்னா எப்படி? அதுக்கப்புறமா ஈவினிங் போல தங்கச்சி வீட்டுக்கு கேக்கோட வந்தா. ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸ்லாம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இனியாப்பாவுமே வந்துட்டாங்க. வரமாட்டேன்னு சொன்ன அவரே வந்துட்டாரு. எல்லாம் பேசி வச்சுதே வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, தங்கச்சி தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தா. கேக் வாங்கிட்டு வந்திருந்தா. வந்ததுமே அப்படியே கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக்கு நான் பைக்கில் கொண்டு வந்திருந்தேன். மழை வேறு, எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தா. எந்த டேமேஜுமே இல்லை, நீட்டாக தான் இருந்தது. டேமேஜ் ஆயிருந்தாலுமே எனக்கு எந்த இதுவுமே ஆயிருந்திருக்காது. ஏன்னா அது சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கே ஒரு மனசு வேணும்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். கேக்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டுட்டு அதான ப்ராசஸ். எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இப்படி நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது. அப்படியே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு உடனே சாப்பிட உட்காந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேருமே நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்.
அதனால சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க. இனியாப்பாவுக்கு மறுநாள் லீவு தான். அதனால அவங்க ஆஃபீஸ் போறோம்ன்னு சொல்லிட்டு, கேக் கட்டிங் முடிச்ச உடனே சாப்பிட உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியா உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டுட்டு, அப்படியே அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே தூங்க போயாச்சு. அன்னைக்கு நாளே ரொம்ப சூப்பரா போச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் ஒரு ஸ்பெஷலான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட பர்த்டேக்குள்ள 5000 சப்ஸ்கிரைபர் வந்துரணும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டே இருந்தேன். எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஆனா சாமி பார்த்துட்டு, "என்ன 5000 இந்தா 1000 சேர்த்து வச்சுக்க" அப்படின்னு சொல்லி 6000 சப்ஸ்கிரைபரா இருக்கோம் இப்ப. ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. எல்லாமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். தொடர்ந்து இது கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். அவ்வளோதான், இதோட விலாக முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.